ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நீ நம்ம 10th டெஸ்ட்டுக்குரிய எக்கனாமிக்ஸ் கிளாஸோடைய டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எல்லாரும் ஆயுத பூஜை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லா ஆயுதங்களுக்கு பூஜை போட்டிருப்பீங்க, புத்தகத்துக்கு பூஜை போட்டிருப்பீங்க, நம்ம ஆஃபீஸ்லேயும் பூஜை போட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆயுதங்களும் ஸ்மார்ட் போர்டு கேமரா கூட எல்லாத்துக்கும் பூஜை போட்டாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருடத்தில், அதாவது அடுத்த ஆயுத பூஜைக்குள்ளே நம்ம ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேண்டிட்டு அடுத்த கட்டமாக வேகமாக படிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, தீபாவளி தான் வருது, பொங்கல்லாம் வரும், ஒரு நாள் 2 நாள் கொண்டாடிக்கோங்க. மீதி நேரங்கள் ஃபுல்லாக படிப்பதற்காக மட்டும் ஒதுக்கிக்கோங்க. இந்த ஒரு 4-5 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷமாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நிலையான வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா, ரைட். அதுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, டெஸ்ட் நம்பர் 10. ஓகே, எக்கனாமிக்ஸ் என்ன டாபிக்ஸ்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தம், வேளாண்மை, வேலைவாய்ப்பு உருவாக்கம், அப்புறம் தொழில்துறை வளர்ச்சி, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கு. வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வேளாண்மை பற்றி கொஸ்டின் பார்க்கலாமா? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த தடவை சயின்ஸுக்கு 30 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ்க்கு 30 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சரி மேக்ஸ் 35 இருக்கும். இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, எப்போ 50 இருக்கும், இப்போ 35 கொஸ்டின்ஸ். ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க்ஸ் ப்ரொவைடிங் கிரெடிட் டு த அக்ரிகல்ச்சர் செக்டர்? அதாவது விவசாயத்துறைக்கு கடன் வழங்குகிறது எதெல்லாம்? கீழ்கண்டவற்றில் எதெல்லாம் விவசாயத்துறைக்கு கடன் வழங்குது கேட்குறாங்க. விவசாயத்துக்கு யார் சார் கடன் வழங்குவாங்க அப்படின்னா, எல்லா நிதி நிறுவனங்களும் மேக்சிமம் கடன் வழங்குவாங்க. அதுல ஒரு சில நிதி நிறுவனம் குறிப்பிட்டிருக்காங்க. எதாவது பார்க்கலாமா? கூட்டுறவு வங்கிகள் கடன் வழங்குமா? கண்டிப்பாக கடன் வழங்கும். அதுக்கு இதை ஆன்சரா போட்டுடலாமா? யோசிக்கணும், வெயிட் பண்ணணும். அடுத்த எல்லா ஆப்ஷனையும் பார்க்கணும். எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சரே பண்ணணும். சரிங்களா, கூட்டுறவு வங்கிகள் கரெக்டாக கண்டிப்பாக கிராமப்புறங்களில் அதிகமாக கடன் கொடுக்கறது கூட்டுறவு வங்கி தான். ரைட். வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி, ஓகே, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இது எல்லாமே வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ். அவங்க கடன் கொடுப்பாங்களா? தாராளமாக கடன் கொடுக்குறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து பாரத் ஸ்டேட் பேங்க், அதான் எஸ்பிஐ சொல்றோம், அவங்க கடன் கொடுக்குறாங்களா? அவங்களும் கடன் கொடுக்குறாங்க. அப்போ 3மே கடன் கொடுக்குறாங்க. மேலே உள்ள அனைத்தும் கடன் வழங்கிறது. இது அல்லாம ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பி சொல்லுவாங்க, வட்டார ஊரக வங்கி, 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வங்கி. அதுவும் கிராமப்புற கடன்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த விவசாய கடனுக்கு எல்லாமே மொத்தமா டாப் போஸ்டா ஒரு பேங்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க, விவசாயத்துறைக்காக நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. என்ன பேங்க்? நபார்டு. ஓகேங்களா, 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சிவராமன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த நபார்டு பேங்க் 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விவசாயத்துறைக்கான ஒரு வங்கி, முக்கியமான வங்கி. இவங்க தான் லோன் கொடுப்பதற்கு எல்லா விஷயத்திற்கும் பின்னாடி இருந்து எல்லா பேங்க்கும் அசிஸ்ட் பண்ணி அதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. விவசாயம் சம்பந்தமான லோன் வழங்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க தான் ஹெட். நபார்டு ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. சரிங்களா, ரைட். இது எல்லாமே வணிக வங்கிகள் கடன் கொடுக்கிறது. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், விவசாயத்தில் என்ன தேவை உள்ளது? ஆமா, லாஸ்ட் தடவை கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தீங்க, சார் தமிழ் தான் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இருந்தாலும் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஸ்டினை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. சாரி, நான் எப்பவும் பண்ணுவேன், ஒரு சில டைம்ல ஞாபகம் மறதியில பண்ணாம விட்டுறேன். இந்த தடவை இதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ்லையும் நீங்க கேட்ட மாதிரி இங்கிலீஷ் படிய பசங்க பாதிப்பு இல்லாத அளவுக்கு, ஏன்னா நம்ம 2 லாங்குவேஜ்லேயும் ஒரு சில டைம்ல நான் சொல்லிடுறேன், ஒரு சில கொஸ்டின் எல்லா கொஸ்டின் நம்ம 2 லாங்குவேஜ்லையும் சொல்ல முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். சரி, ரைட். இந்தியன் அக்ரிகல்ச்சர் there is a need for, ஓகேங்களா, விவசாயத்துறையில் என்ன தேவை உள்ளது அதை கவனிச்சுக்கோங்க. விவசாயத்துறையில் என்ன தேவை கிடையாது, இந்திய விவசாயத்துல என்ன தேவை. நம்ம இந்திய விவசாயம் நல்ல நிலைமையில இருக்கா, அல்லது ஒரு பாதகமான நிலைமையில இருக்கா அப்படி மட்டும் பாதகமான நிலைமையில தான் இருக்குது. விவசாயிகள் தான் கஷ்டப்படுறாங்க, கட்டின லோன் அடைக்க முடியல. ஓகே, வாங்கின பயிர் கடன் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறாங்க. எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலையை டபுள் மடங்காக கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ கேட்குறாங்கன்னா அவங்க சைடு ஏதோ பாதகமான விளைவு இருக்கதான் செய்யுது. சரிங்களா, சரி, அப்போ என்ன மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. விரைவான இயந்திரமயமாக்கல் இந்தியாவுக்கு சாத்தியமா? ஐயோ, இந்தியாவுக்கு இயந்திரமயமாக்கல் விவசாயத்துறையில கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல இந்தியாவில் 20 கோடி 30 கோடி வேலை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா, ஆல்ரெடி கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பின்மை இந்தியா முழுவதும் அதிகமா இருக்குது. ஓகே, இந்த விவசாயத்துறை இயந்திரமயமாக்கல் கொண்டு வந்துட்டீங்கன்னா வேலையின்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இப்போ கண்டிப்பா விவசாயத்துறையில இயந்திரமயமாக்கல் முழுவதுமாக வேண்டாம் சொல்லல, வேணும். ரொம்ப கம்மியாக லிமிட்டடா வேலை வாய்ப்பை பாதிக்காத அளவுக்கு வேளாண்மை துறை வேணும். கத்தி படத்துல விஜய் கூட சொல்லுவார், எங்களுக்கு ஃபேக்டரியே வேணாம் சொல்லல,
முட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஷாம்பு ஃபேக்டரி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இயந்திரமயமாக்கல் ரொம்ப அதிகமாக வேணாம், விரைவான இயந்திரமயமாக்கல் வேணாம். இயந்திரமயமாக்கல் இல்லை, அதுவும் வேணாம்ப்பா. மிஷின் கண்டிப்பாக வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அறுவடை பண்ணுறாங்க, அறுவடை பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வந்து மிஷின் தான், பெரிய வண்டி தான், அறுப்பு மிஷின் தான் என்ன பண்ண அறுவடை பண்ணுது. அப்போ அந்த மிஷின் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சுலபமாக ஆகுது. அப்போ முழுவதுமாக இயந்திரம் இல்லாமே வேணாம், அதிகமாக இயந்திரம் வச்சு வேணாம், ஒரு மீடியமான ரேஞ்சில் இயந்திரம் வேணும். அப்போ இதுவும் கிடையாது. என்ன தேவையாக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்த பாயிண்ட் ஆன்சரு தேர்ந்தெடுக்கப்பட்ட, செலக்டிவ், தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கல் அப்படி சொல்றாங்க. அப்போ செலக்டிவா ஒரு சில இடத்துல மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மிஷின் பயன்படுத்தணும். அது கட்டுக்கோப்புல இருக்கணும். தாறுமாறா எல்லாத்துக்கும் மிஷின், நாற்று நடுறதுல இருந்து அறுவடை பண்றது இருந்து கிளீன் பண்றது இருந்து நெல்லா மாத்துறது முறைக்கொண்டு எல்லாத்தையும் நம்ம மிஷினா மாத்தினா வேலை வாய்ப்பு அதிகமாக பாதிக்கப்படும். ஓகே, அதனால இதுதான் ஆன்சர். என்ன தேவை அப்படின்னா நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரமாக்கலாம் வேணாம். சரிங்களா? இப்போ ஆன்சர் கேட்டாங்கன்னா சி இந்த மாதிரி கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின் ஃபேக்சுவல் கிடையாது, டேட்டா பாயிண்ட் கிடையாது, இதெல்லாம் அனலிட்டிக்கல் கொஸ்டின். நீ எங்கேயுமே இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணனா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. புரியணும். உனக்குனே விவசாயத்துறையை நீ புத்தகத்தில் படித்த கான்செப்ட் வச்சு, நீ கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு, நியூஸை படித்ததை வச்சு நீயே புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணணுமே தவிர மனப்பாடம் பண்ணனா இதுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லிட்டேன். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றில் எவை விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ளன? நல்லா கவனிச்சுக்கோ. தொடர்பில் உள்ளன கேட்கல, நேரடி தொடர்பு, இதுதான் கீவேர்டு. டைரக்ட் டச் வித் ஃபார்மர்ஸ். which bank related to farmers அப்படினு கேட்டா வேற क्वेश्चन. இல்ல டைரக்ட் டச். மாநில கூட்டுறவு வங்கி டைரக்ட் டச் இருக்குதா? ஸ்டேட் கூட்டுறவு பேங்க் வந்து ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இங்க யார் இடத்துல தான் இருக்கும், அவங்க டைரக்ட் டச்ல இருக்க மாட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குமா சார்? இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கிறது மும்பையில் இருக்குது, எங்கேயோ ஒரு 4 இடத்துல ஜோனல் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, ஒரு 22 இடத்துல ரீஜனல் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி விவசாயிகிட்ட பேச முடியும், விவசாயிகளுடைய டைரக்ட் டச்ல இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அப்போ சி கிடையாது. முதன்மை வேளாண் கடன் சங்கங்கள் அவங்க டைரக்ட் டச் இருப்பாங்களா? எஸ், இவங்க தான் டைரக்ட் டச்ல இருப்பாங்க. அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து தான் கடன் சங்கங்கள் அப்படின்னா அது கூட்டுறவு வங்கியோட சேர்ந்து இருக்கும். இவங்க தான் விவசாய தேவையான கடன் எல்லாத்தையும் டைரக்டா அவங்கள அப்ரோச் பண்ற அளவுக்கு இருப்பாங்க. மத்திய கூட்டுறவு வங்கி தான் இருக்குது, மாநில கூட்டுறவு வங்கியே டைரக்ட் டச்ல இல்லை. அப்ப எப்படி மத்திய கூட்டுறவு வங்கி டைரக்ட் டச்ல இருக்க முடியும்? இருக்க முடியாது. அடுத்து the success of green revolution depends on the availability of, அதாவது பசுமை புரட்சியின் வெற்றி என்பது எதை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. பசுமை புரட்சியுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1965 ஆக்சுவலா இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது 47, குடியரசானது 50களில். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு விவசாயத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்தோம். ஒரு கட்டத்தில் இந்தியா சைனா போர், இந்தியா பாகிஸ்தான் போர், இந்த போர்களில் நம்ம அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சதுனால நம்மளோட விவசாயத்துறையும் விவசாயத்தை கவனிக்காம போனது. அதோட ஒரு கட்டத்தில் மான்சூனும் ஃபெயிலியர், மழைக்காலமும் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, மழைக்காலம் பொய்த்து போனது. இதெல்லாம் நம்ம சுற்றி அடிக்க நமக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் இருந்து நிற்க முடியல. தட் மீன்ஸ் அதாவது விவசாயத்துறையில் ஸ்டேபிளாக இருக்க முடியல. அப்போ விவசாயத்தில் பஞ்சம் ஏற்பட்டது, பசி ஏற்பட்டது, மிகப்பெரிய சாவுகள் ஏற்பட்டது. அப்போ இது வந்து இந்தியாவிற்கு மிக மோசமான நிலைமை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்றதுக்காக 65களில் பசுமை புரட்சி அப்படின்ற திட்டத்தை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அதுதான் இந்த பசுமை புரட்சி. அது இந்த பசுமை புரட்சி வெற்றி எதை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. வெற்றி அடைந்ததா தோல்வியடைந்ததா? பியூர் வெற்றி தான்ப்பா. ஓகேங்களா? ரைட். அதிக மகசூல் தரும் பல விதைகளை உருவாக்குனது, இது நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியா? எஸ், இது மிகப்பெரிய வெற்றி தான். அடுத்து போதுமான நீர்ப்பாசன வசதி. எஸ், இதுவும் மிகப்பெரிய வெற்றி தான். பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய இரிகேஷன் கேனல் தான் உருவாக்க ஆரம்பிச்சு. அடுத்து ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். எஸ், உண்மைதான். தவிர்க்க முடியாத காரணங்களால ரசாயன உரங்களை மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அடுத்து இவை அனைத்தும் போட்டுருக்காங்க. அப்போ இவை அனைத்தும் தான். ஓகேங்களா? விதைகளை பொறுத்தது வெற்றி, நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்தினாலும் வெற்றி பெற்றது. அந்த இயர்களில் தான் நம்ம நிறைய டேம், நிறைய கேனல்ஸ், நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருப்போம். அதனால உரமும் அப்போ தான் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய உரம் எல்லாம் ஃபெர்டிலைசர் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பூச்சிக்கொல்லி அதே மாதிரி தான். இவை அனைத்தும் ஆன்சர். சரிங்களா? டி ஆன்சர், டி. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் ஹேஸ் லீட் டு, பசுமை புரட்சி என்பது எதை வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க. பசுமை புரட்சி எதை வழிவகுத்தது? பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிப்பு. ஓகேங்களா? பசுமை புரட்சி வந்து பிராந்திய ஏற்ற அதிகரிச்சதா? ஆமா, கண்டிப்பா அதிகரிச்சது. அடுத்து ஒருவருக்கொருவர் சமத்துவமின்மையே அதிகரிச்சது. ஆமா, உண்மைதான். அதிகமா லேண்ட் வச்சிருக்கிறவனும் அதிகமா விவசாயம் பண்றவனுக்கு அதிகமான லாபம் கிடைத்தது. விவசாய கூலிகளுக்கு அந்த லாபம் போய் சேரலன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் நம்ம பேசிட்டு தான் இருப்பாங்க, அது ஒரு விஷயம்.
கோதுமை பயிருக்கு அதிகபட்ச நன்மை கிடைத்தது. ஆமா, இதுவும் கோதுமை பயிருக்கும் கோதுமைக்கும் நெல்லுக்கு தான் மேக்சிமம் நன்மை கிடைச்சது. மீதி எதுக்கும் பெரிய அளவு கிடைக்கல. சரிங்களா? அப்போ மூணுமே கரெக்ட். இதுக்கும் ஆன்சர் இவை அனைத்தும் தான். பசுமை புரட்சிங்கிறது எதை வழிவகுத்துனா அந்த மூணுத்திற்கும் வழிவகுத்தது. பிராந்தியத்தில் இன்இக்வாலிட்டி, அதாவது நார்த் இந்தியாவில் விவசாயம் நடந்தது, சவுத் இந்தியா ஓரளவுக்கு விவசாயம் நடக்கல. அடுத்து விவசாயத்துறையில ரப்பர் உற்பத்தி செய்யும் மாநிலம் இந்தியாவில் ரப்பர் பயிரை உற்பத்தி செய்யக்கூடிய. இந்த ரப்பர் பயிர் என்ன பயிர் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பயிர், என்ன சார் பணப்பயிர், உணவு பயிர் இருக்கு. ஆமா, உணவு பயிர் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடிய பயிர். உணவு அல்லாத பயிர்கள் அதை விலை கொடுத்து வாங்க முடியும், விற்பனைக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இருந்தால் அதெல்லாம் வந்து பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கரும்பு இதெல்லாம் கூட சொல்லலாம். கரும்பு கூட உணவு பயிர் தான் வரும். ரப்பர் மெயினாக வந்து பணப்பயிர் சொல்லலாம். சரிங்களா? தோட்டக்கலை பயிர் சொல்லிட்டு தேயிலை காப்பி தான் சொல்கிறோமோ அதே மாதிரிங்க. ஓகே, இப்போ எந்த மாநிலத்தில் ரப்பர் பயன்படுத்துகிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க? கேரளா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நிறைய மூவிஸ்லையும் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்து கேரளாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கொண்டு போனாங்க. அங்கே நாங்கள் வந்து இந்த ரப்பர் பிளான்ட்டே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? மரமே பார்த்துருந்தோம். அந்த மரத்தை சின்னதாக கீறி விட்டு சின்னதாக வந்து அந்த கொப்பரை தேங்காய் இருக்குது, அந்த சிரட்டை சொல்லுவோம்ல, அந்த தேங்காயோடைய ஓடு அதை வந்து வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருவாங்க. ஓகே, அதை வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நேரம் அப்படி இருக்குது, ரொம்ப நாட்களே ஆகும் சொல்லப்போனால். ஓகே, அதை அப்பப்போ அங்கே வேலை இருக்கிறது ஒவ்வொருத்தவங்க அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு அது தேவையை நிறைஞ்சிருச்சுன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஒரு இடத்துல வந்து ஊற்றி அதுக்கப்புறம் அது ஃபேக்ட்ரிக்கு போகும். இதுதான் வந்து ரப்பர். கேரளாவில் அது ஒரு மரமாகவே வளர்க்கப்படுகிறது. கேரளாவில் தான் அதிகம். அதுக்கு அடுத்ததாக அதாவது இந்த சைடு பொருட்கள், இந்த சைடு ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. அரிசி உற்பத்தி, கோதுமை உற்பத்தி, சணல் பயிர்கள், காப்பி செடிகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அரிசி உற்பத்தி எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான் இந்தியாவிலேயே அதிகமான அரிசியை உற்பத்தி பண்ணிடுது. அப்போ மேற்கு வங்காளம் சொல்லக்கூடாது. அரிசி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம் அதிகம் உற்பத்தி பண்ணுறது. ஆனால் இதில் பார்க்கும்போது சணலுக்கு தான் மேற்கு வங்காளம், அசாம் வரும். ஓகேங்களா? ஏன்னா சணல் வந்து உத்தரப்பிரதேசம் கிடையாது. ஆனால் அரிசி உத்தரப்பிரதேசத்துல இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏக்கு ஆப்ஷன் ஏ. இது இங்கிலீஷ்லையும் காமிச்சிடுறேன். ரைஸ் கல்டிவேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் எங்க உத்தரப்பிரதேசம் 3, ஏக்கு வந்து 3. அடுத்து பிக்கு பார்த்துக்கிட்டீங்க கோதுமை உற்பத்தி. கோதுமைனால அரிசி தூக்கி போட்டு போயிட்டா பஞ்சாப், ஹரியானா. ஓகேங்களா? 1. அடுத்து சணல் உற்பத்தி நான் சொன்னேன் மேற்கு வங்காளம், அசாம். ஓகே, சிக்கு வந்து 4. சணல் வந்து நம்ம மேற்கு வங்காளத்து அநியாயத்துக்கு சணல் உற்பத்தி. காப்பி செடிகள் அப்படின்னாலே கூர்க், நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆந்திராவா கர்நாடகா மாநில பாடல்கள் இருக்குது. அப்போ டிக்கு வந்து 2. அப்போ 3142 அதுதான் ஆன்சர். 3142. எஸ், 3142 ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் இது இந்திய விவசாயத்தின் சிறப்பு அம்சம் அல்ல அப்படிங்கிறாங்க. இந்திய விவசாயத்தோட சிறப்பு அம்சம் அல்ல அப்படின்னா இயற்கையை அதிகமாக சார்ந்திருத்தல், குறைந்த உற்பத்தி திறன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களின் பெருக்கம், பெரிய பண்ணைகளின் ஆத்திகம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. இயற்கை வேளாண்மை அதிகமாக சார்ந்திருத்தல் இது ஒரு சிறப்பு இயல்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சிறப்பு இயல்பு தான். ஆமா, இயற்கையை நம்ம இடத்துல சார்ந்திருக்கும். அடுத்து குறைந்த உற்பத்தி திறனா? ஆமா, நம்ம ஊர்ல வந்து குறைந்த உற்பத்தி திறன் தான். ரைட்டு, இது ஒரு சிறப்பு இயல்பு கிடையாது தான். அடுத்து வந்து பயிர்களின் பெருக்கம். ஓகேங்களா? பயிர்கள் அநியாயத்துக்கு பயிர்களின் பெருக்கம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. அடுத்து பயிர்கள் பெருக்கம் நம்மகிட்ட அதிகமா இல்லை. நாட் கேரக்டரிஸ்டிக் தான் கேட்கிறாங்க. சரியா? அப்போ இது எல்லாமே நம்ம கேரக்டரிஸ்டிக். ஆனா predominant of large farms அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இது கிடையாது, தவறு. சரிங்களா? லார்ஜ் ஃபார்ம்ஸ் கிடையாது. நம்மகிட்ட லோ லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி தான். சரிங்களா? மல்டிபிலிட்டி கிராப் தான் இருக்குது. பயிர்களின் பெருக்கம் அதிகம், நிறைய கிராப்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஒரே கிராப்ஸ் அதிகமாக போடுறது இது கண்டா போனீங்கன்னா ஒரே கோதுமை ஒரு 500 ஏக்கர் தொடர்ச்சியாக கோதுமை தான் போட்டிருப்பாங்க. அவங்கலாம் வந்து ஹெலிகாப்டர் தான் ஃபெர்டிலைசரே தூவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, நம்ம ஊரில் நிறைய பயிருக்கு கோதுமை, அரிசி, அப்புறம் வந்து இந்த சைடு கேஷ் கிராப்ஸ் சொல்கிறோம், சேனல்னு சொல்கிறோம், காப்பி, தேயிலை, நிறைய பயிருக்கு. மல்டிபிலிட்டி ஆஃப் கிராப்ஸ், ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் நேச்சர் தான் நம்ம நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், மழை பெஞ்சாதான் விவசாயம் சொல்கிறோம், உண்மை தானே? எஸ், இதுதான் இயற்கை அதிகமாக சார்ந்திருக்கும். ஆனால் பெரிய பண்ணைகளோட ஆத்தியம் கிடையாது. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் நம்ம நிறைய ஃபார்மர்ஸாக பிரிப்போம். ஸ்மால், மார்ஜினல், மீடியம், லார்ஜ் அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? ஓகே, லார்ஜ்னு வேற எதுவும் நினச்சிடக்கூடாது. ஓகே, ஸ்மால், மார்ஜினல், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லி 4 நிறைய பிரிப்பாங்க. இதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் மேக்ஸிமம் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சிறிய விவசாயிகள் தான் நம்ம ஊரில் அதிகமாக இருக்காங்க, பெரிய விவசாயிகள் அதிகம் கிடையாது. பெரிய விவசாயிகள் இருந்திருந்தால் இந்தியா விவசாயத்தினால மேம்பாடு அடைந்திருக்கும். அதுதான் ஒரு நெகட்டிவாக இருக்குது. பெரிய பண்ணைகளின் ஆத்திகம்,
கிடையாது, நாட் த ஃபியூச்சர் தான் இருக்கிறாங்க. அடுத்து NACMF, அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேசிய விவசாய கூட்டுறவு மேலாண்மை சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்த சங்கம் சொல்றாங்க. பின்வரும் எந்த பொருட்களை நம்பி சந்தைப்படுத்துகிறது? முட்டை மற்றும் கோழியை நம்பி தான் இந்த ஃபெடரேஷன் அமைப்பே இருக்குது. எக் அண்ட் பவுல்ட்ரி, கோழியும் முட்டையும் நம்பி தான் அந்த அமைப்பு இருக்குது. அடுத்து வாட் யூ மீன் சிப்கோ மூவ்மெண்ட்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுல நம்ம படிச்சிருவோம். அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வேற எதுக்காக கூட படிச்சிருப்பீங்க, ஈஸியான ஒன்று. சிப்கோ இயக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலங்களில் 1900 நிறைய டேம் கட்ட வேண்டிய தேவை இருந்தது. அப்படி டேம் கட்டணும்னா பல ஏக்கர் கணக்கில் லேண்டை வந்து ஆக்குபை பண்ண வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கும். அப்போ நிறைய லேண்டை வந்து ஆக்குபை பண்ணால் என்ன பண்ணி ஆகணும்? மக்கள்கிட்ட இருந்து அந்த லேண்டை வாங்கி ஆகணும், ஃபாரஸ்ட் ஏரியாவை அழிச்சு தான் ஆகணும். ஒரு சில நல்ல ப்ராஜெக்டுக்காக அழிச்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு சில ஏரியாக்களை என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபாரஸ்ட் ட்ரீஸ், ஓகே, பச்சை மரங்களை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரங்களை வந்து என்னை கெட்டி பிடிச்சி மூவ்மெண்ட், எங்களை மீறி அந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் பண்ணாங்க. அந்த மூவ்மெண்ட் தான் சிப்கோ இயக்கம். அது எதுக்காகனா, பச்சை மரங்களை வெட்டுவதை தடுத்தல். அதுக்காக தான். பால் உற்பத்தி அதிகரிக்கலாம் கிடையாது, அதெல்லாம் வெண்மை புரட்சி. சரியா? அனைத்து அணைகளை கட்டுவது அதுவும் கிடையாதுப்பா. ரசாயன தொழில்கள் தொடங்குவது அதுவும் கிடையாது. பச்சை மரங்களை வெட்டுவதை தடுக்கிறதுக்கு பேர் தான் சிப்கோ இயக்கம். சிப்கோ, அபிகோ, நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. அடுத்த மெயின் ஃபைனல் எய்ம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தத்துடைய முக்கியமான ஒரு எய்ம் என்ன? மெயின் முக்கியம். அப்புறம் வந்து இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா, இடைத்தரகர்களை ஒழித்தலா? கிடையாது. நில சீர்திருத்தத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது சந்தை சீர்திருத்தம் தான் இடைத்தரகர்களை வந்து ஒழிக்கணும். யாரு? புரோக்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல. அதாவது விவசாயம் தான் உண்மையாவே வந்து விளைவிச்சிருப்பான். இந்த சைடு ஃபேக்டரிக்கார வந்து லாபம் எடுக்கிறதுக்காக விவசாயிகிட்ட இருந்து வாங்க நினைப்பான். ஆனால் இடையில வந்து அந்த மிடில் மேன் வியாபாரி வந்து வேகிட்டு போயிடுவான். அவன் தான் வந்து புரோக்கர்ஸ். இதனால வந்து அவனுக்கு அதிக லாபம் போயிடும், விவசாயிக்கு லாபம் போகாது. இதுதான் இடைத்தரகர்களை ஒழிக்கணும். அது கிடையாது. சரியா? நில சீர்திருத்தத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சந்தை சீர்திருத்தம், இதுக்கு பேரு சந்தை சீர்திருத்தம், மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிலத்தின் மீது உச்சவரம்பை நிர்ணயித்தல். இதுதான். ஒருத்தர் நிலத்தை எந்த அளவுக்கு உச்சவரம்பு, அதிகபட்சம் எவ்வளவு வச்சுக்கலாம், அந்த உச்சவரம்பை நிர்ணயிக்கிறது பேர் தான் நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல காமராஜர் டைம்லையும் கலைஞர் டைம்லையும் லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 15 ஏக்கர் 30 ஏக்கர் தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது நன்சைக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயத்துறை ஆற்றக்கூடிய பங்களிப்பு, மொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு contribution of agriculture sector capable of the making overall economics, overall economic development க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தயாரிப்பு பங்களிப்பு பண்ணுதா? ஆமா. யோசிச்சு பாரு, காட்டன் ப்ரொடக்ஷன் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் இல்லைன்னா திருப்பூர்ல எவ்வளவு பெரிய பெனியன் கம்பெனி சாத்தியமாயிருக்குமா? அப்போ ப்ரொடக்டிவிட்டிக்கு அதுதான் பேஸ்மெண்ட். தயாரிப்பை பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அடிக்கிறது. அடுத்து சந்தை பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு, மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்குது. ஓகே. அடுத்து விவசாயத்துறையில மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன். காரணி பங்களிப்பு, ஃபேக்டர் ப்ரொடக்ஷன், அதாவது மூலப்பொருள் சொல்றோமா அதுக்குரியது. அடுத்து அந்நிய செலவாணி பங்களிப்பு மிக முக்கிய பங்களிப்பு. இது ரீசெண்ட் ட்ரெண்டில் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்காக அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் நம்ம ஊர்ல இருந்து எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அது மூலமாக நமக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது. அதன் மூலமாக இந்தியாவுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அப்போ 4மே ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே. சந்தை இருக்குது, அந்நிய செலவாணி இருக்குது, காரணி பங்களிப்பு இருக்குது, தயாரிப்பும் பங்களிப்பு இருக்குது. பின்வருவனவற்றில் சந்தைப்படுத்துதலின் முக்கியத்துவம். The following the importance of the agriculture marketing. விவசாயத்தை சந்தைப்படுத்துதலுடைய முக்கியத்துவம் என்ன? ஓகேங்களா? தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குகிறது. உண்மைதான். ஓகேங்களா? விவசாயம் நல்லா இருந்தாதான் ஃபேக்டரிக்கு தேவையான பேஸ்மெண்ட், அந்த மூலப்பொருட்களை ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கும். மூலப்பொருட்களை வழங்குறது. முழு மக்களுக்கும் உணவு தானியங்கள் மற்றும் கால்நடைக்கான பாதுகாப்பை வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியமானது. முழு எல்லா மக்களுக்கும் உணவு தானியத்தையும் கால்நடைகளுக்கான பாதுகாப்பையும் வழங்குகிறது. உண்மைதான். அடுத்து ஒரு நாட்டின் உள் சந்தையை விரிவுபடுத்துவதற்கான அடிப்படையை வழங்குகிறது. இதுவும் கரெக்டு தான். சர்வதேச சந்தையின் விரிவாக்கத்திற்கு உதவுகிறது. எல்லாமே விவசாய சந்தைப்படுத்துவதின் முக்கியத்துவம். ஓகே. இதை 1 2 3 4. அடுத்து ரொம்ப முக்கியமானது
இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ICAR முக்கியமான அமைப்பு. ஜியாகிரபி புக்கில் இருக்கும், நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கும். இந்த அமைப்பு வந்து விவசாயத்தை சம்பந்தமான ஆராய்ச்சி, மண் சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஓகேதா? இப்போ கூட ரீசெண்டாக கூட நமக்கு ஒவ்வொரு மாநிலங்களையும் அந்த விவசாயத்துறை அலுவலகம் இருக்கும். அதில் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அந்த உணவை, உணவு சொல்கிற பிறகு உங்களுடைய மண், உங்கள் தோட்டத்துக்குரிய மண்ணை கொண்டு போய் கொடுத்தா அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதோடைய pH வேல்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்ன பயிரிட்டால் நன்கு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்டோடைய ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஸ்கீம் ICAR உடையது. இப்போ இந்த ICAR ரொம்ப முக்கியமான அமைப்பு. எப்பொழுது உருவாக்கப்பட்டது கேட்பாங்க. ஜூலை 16, 1929ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம். பிரிட்டிஷ் டைம்லேயே உருவாக்கப்பட்டது. சரிங்களா? Some of the following correct about the food problem. ஓகேங்களா? உணவு பிரச்சனை சம அம்சங்களை கொட்டி கொடுப்பீங்க. எது சரியானது? உணவு பிரச்சனைகள். பார்க்கலாமா? அளவு அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அளவு அம்சம்னா குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அளவு அம்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அளவு அம்சங்கள் அப்படின்னு சொன்னா உணவு தானியங்களின் தேவை மற்றும் வளங்களை குறிக்கிறது. அளவு அம்சம் அளவு அளவு வேற, தரம் வேற. நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, அளவு அப்படிங்கிறது வேற, தரம் வேற. ரேஷன் கடையில் எவ்வளோ அளவு அதிகமாக பொருள் கொடுத்தாலும் தரம் கம்மியானது, குவாலிட்டி அதிகமாக இருக்கு, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். அப்போ அளவு அம்சங்கள், அளவு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் உணவு தேவையும் வளங்கள், தேவையும் இருக்குது, வளங்களும் இருக்குது. அடுத்து தரமான அம்சம். இது கரெக்ட் தான், சரியான உணவு பிரச்சனை. அளவு அம்சம் சம்பந்தமான இது. தரம் அப்படின்னா குவாலிட்டியை பற்றி பேசுது. உணவில் ஊட்டச்சத்து கூறுகள், அதாவது சும்மா சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாட்டில், அந்த அரிசியில், அந்த கோதுமையில், அந்த பழங்களில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அதனை பார்க்கணும். அடுத்து விநியோக அம்சங்கள், விவசாய பொருட்களின் சந்தைப்படுத்துதல் அமைப்பு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொருளாதார அம்சங்கள், மக்களின் வாங்கும் திறனை குறிக்கிறது. பொருளாதார அம்சங்கிறது வந்து மக்களுடைய வாங்கும் திறன். அப்போ எல்லாமே இதுல வந்து விவசாயம் சம்பந்தமான பிரச்சனை குறிக்கிறது. 1 2 3 4. சரிங்களா? அடுத்து கிரீன் ரெவல்யூஷன். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம ஸ்கூல் புத்தகத்துல, நம்ம 11th 12th புத்தகத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட புரட்சிகளுடைய பெயர், அது கலர் சம்பந்தமான ப்ராடக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பசுமை புரட்சி எதற்காக? மெயினா வந்து ஃபுட் கிராப்ஸ், உணவு பயிர்களை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? மேட்ச் பண்ணுவோமா? ஏக்கு வந்து 3. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட்னு வந்தாலே பால் தான். சரி, இப்போ முட்டைக்கு சில்வர். சரியா? முட்டைக்கு சில்வர், ஒயிட்னா பால். பிக்கு வந்து 4. அதான் வர்கீஸ் குரியன் அதுக்கு ஃபாதர். ப்ளூ வந்தாலே ஷீ சம்பந்தமான, ஓஷன் சம்பந்தமான ஃபிஷ். எல்லோ வந்தாலே ஆயில் சீட்ஸ், எண்ணெய் சம்பந்தமானது. ஆன்சர் 3 4 1 2. 3 4 1 2. சரியா? பார்த்துக்கோ. 3 4 1 2. ஆன்சர் ஏ. சரியா? அடுத்து the aim of the இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம், IAAP அப்படி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். தீவிர விவசாய பகுதியின் திட்டம், அதாவது விவசாய பகுதியை மேம்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் முக்கிய பயிர்களின் உற்பத்தியில் முன்னேற்றமான அதிகரிப்பை ஏற்படுத்துதல். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பகுதியில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும். என்ன முன்னேற்றத்தை கொண்டு வரணும்? விவசாயம் சம்பந்தமான முன்னேறி கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த இன்டென்சிவ் ப்ரோக்ராத்தோடைய மெயின் எய்மி. சரிங்களா? ஆன்சர் இதுக்கு. அடுத்து பசுமை புரட்சி புதிய விவசாய யுக்தி எப்போது தொடங்கப்பட்டது? நான் சொன்னேன் பசுமை புரட்சியோட கான்செப்டே 1965. அதுக்கு முன்னாடி தான் நமக்கு ஏகப்பட்ட பஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, ஏகப்பட்ட சாவு நடந்திருக்கும். அதனால பசுமை புரட்சியோட விஷயத்தை MS சுவாமிநாதன் ரீசெண்டாக கூட இறந்து போயிட்டாரு. அதனால இவரை பற்றி கேட்கலாம், நல்லா படிச்சுக்கோங்க. MS சுவாமிநாதன் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இவர் தான் பொருளாதார சூழலியலின் தந்தை. பொருளாதார சூழலியலின் தந்தை அப்படி சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்கோசிஸ்டம் அப்படி சொல்றாங்க. இவர் தான் ரீசெண்டாக இருந்து போனாரு. இவர் தான் முதல் பசுமை புரட்சிக்கும் 2வது பசுமை புரட்சிக்கும் தலைமை தாங்கியவர். அதனால தான் பசுமை புரட்சி தந்தை சொல்றோம். உலக அளவில் நார்மன் போர் தான் 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்திரா காந்தியோட டைம்ல. வெற்றி. ஓகே, சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளானது. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா. சரிங்களா? கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் ப்ரீவியஸா. பிலிப்பைன்ஸ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும், திரும்பி நம்ம கேட்கலாம். சரிங்களா? பிலிப்பைன்ஸ் தான் வந்து சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பிலிப்பைன்ஸ் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது தமிழ் புத்தகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தஞ்சாவூர்ல ஆடுதுறை அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். அதுதான் தமிழ்நாடு
நெல் ஆராய்ச்சியோட 1985 கொஞ்சம் ஃபேக்சுவல் பாயிண்ட் படிச்சுக்கணும் சரிங்களா. அப்போ ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் ரிப்பைன்ஸ்ல தமிழ்நாட்டில் ஆடுதுறையில் இருக்குது. அடுத்து தோட்டக்கலை பயிற்சி நிறுவனம். இந்த மாதிரி நிறுவனத்தை பத்தி கேட்கிறாங்க சரிங்களா. தோட்டக்கலை பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்குது. தோட்டக்கலை ஆராய்ச்சி ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இஸ் லொகேட்டட் வித் சம் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேஸ். பெங்களூர். அடுத்து பாருங்க இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். இதெல்லாம் ஒரு சில அமைப்புகள் காட், ஐசிஐசி, நாஃப்டு, என்எஸ்ஐசி இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்திற்காக நிறுவப்பட்டது. ஐசிஐசி இது ஒரு பேங்க், ஒரு நிதி நிறுவனம். ஓகே 4, பிக்கு வந்து 4. அடுத்து பார்த்தீங்கன்னா நாஃபேட் அப்படின்னா வேளாண்மையை சந்தைப்படுத்துதல் சம்பந்தமானது. ஓகேங்களா. என்எஸ்ஐசி வந்து சிறு தொழிலுக்காகவும், காட்டு வந்து கிராமப்புற தொழில்நுட்பத்திற்காகவும் இருக்கும் சரிங்களா. 3, 4 yes 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அடுத்து எது ஐயோ ஒரே நிமிஷம் எது தொழில்களுடன் தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறார். ஓகே கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு சில நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டது. சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு அப்படி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். ஓகே நல்லா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கோஆபரேஷன் தமிழ்நாடு சொல்லுவாங்க. டிக் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. சிப்கோங்கிறது வேற. நம்ம ஆல்ரெடி இந்த மூவ்மெண்ட் பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இது எல்லாமே தொழில்களுடன் தொடர்புடையது. சிப்கோங்கிறது வந்து இந்த மூவ்மெண்ட் பேர் சம்மந்தம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் ஆட் ஒன் அவுட் நீங்க எடுத்துடலாம் சரிங்களா. சிட்கோனா ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து பாருங்க டிக் கம்பெனி உருவானது வந்து 1949. பின்னாடி கொஸ்டின் இருக்குது. அடுத்து சர்க்கரை தொழில்துறையை எதன் கீழ் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சுகர் கேன் கரும்பை கொண்டு வந்து சுகர் தயாரிக்கிறாங்கல்ல, அதை வந்து எந்த துறை கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் கீழே கொண்டு வரலாம். ஓகே ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டிக் கம்பெனி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. டிக் கம்பெனி சொல்லுவாங்க. ஓகே தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கிறாங்க. டிக் கம்பெனி 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேதா பழமையான டிக்கு, சிப்காட்டு, சிட்கோ நிறைய இருக்கு. டான்சி நிறைய வரும் சரிங்களா. பார்க்கலாம். மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோடைய மிக முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் வந்து கிணறு தான். நம்ம ஊர்ல அணையோ கால்வாய் பாசனம் அதிகமாக கிடையாது. கிணறு பாசனம் தான் அநியாயத்துக்கு இருக்கும். இப்போ பாதி கிணறு தண்ணீர் கிடையாது. அடுத்து போர் போட்டுறாங்க. அதுதான் அது வந்து போரிங் வெல், அது கூட வெல் கனெக்ஷன் தான். கொஸ்டின் the amount of money which entrepreneurs accept to get the output product. உற்பத்தி பொருட்கள் மூலம் தொழில் முனைவோர் எதிர்பார்க்கும் பணத்தின் அளவு. ஓகே தொழில் முனைவோர் வியாபாரிகள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பணத்தோட அளவு என்ன? பயனுள்ள தேவை. அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான பணத்தை கொண்டு வரணும். எஃபெக்டிவ் டிமாண்ட். இதான் சொன்ன அனலிட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க இடைக்கால இந்தியாவில் டெல்லி சுல்தான் முகலாயர்கள்லாம் ரூல் பண்ணியிருப்பாங்க. அதில் டெல்லி சுல்தான் ரூல் பண்ணும்போது ஒரு மன்னர் என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்காக பணியகம், அதாவது வேலை அமைப்பிற்கான ஒரு பணியகத்தை கொண்டு வந்திருப்பார். அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ ஆஃபீஸ் கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் டெல்லி சுல்தான் துக்ளக் வம்சத்தில் ரொம்ப அன்பான மன்னர், நல்ல மன்னர், முஸ்லீம்களுக்கு நிறைய பண்ண மன்னர் தான் யாரு? ஃபெரோஸ் ஷா துக்ளக். கோல்டன் ஃபைபர் தங்க நூலிலை பயிர் என்று அழைக்கப்படக்கூடிய பயிர் இது. ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா. ரெண்டு பயிர் வந்து நூலிலை சொல்லுவாங்க. ஒன்று வெள்ளி நூலிலை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளி நூலிலை பயிர் புரட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பருத்தி. ஓகே இது காட்டன் பருத்தி. அதே இது தங்க நூலிலை பயிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சணல் ஜூட். அதுதான் வந்து தங்க நூலிலை பயிர். இந்தியாவில் அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் ஊருக்கே தெரியும் பஞ்சாப். பஞ்சாப் கிடையாது, அதிக அளவு குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும். சாரி அதிக அளவில் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அளவு அடிப்படையில் குவான்டிட்டி அடிப்படையில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தான் அதிக அளவில் பஞ்சாபை விட அதிகமாக உற்பத்தி செய்யுது. ஏன்னா அளவில் பெரிய அளவில் பெரிய மாநிலம், அவருக்கு சின்ன மாநிலம். உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம். அங்கே நிறைய பயிரிட்டாலும் கோதுமை பயிர் அதிகமாக பயிரிடுறாங்க. அதே மாதிரி ரைஸ் ப்ரொடக்ஷன்ல அதிகம் யாரும் கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம். அவங்க தான் ஃபர்ஸ்ட். அது ஒவ்வொரு பயிர்களையும் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்து காஃபியில் யார் ஃபர்ஸ்ட், டீ தேயிலை பயிர், ரப்பர் பயிர் தெரியும் ஊருக்கே தெரியும் நம்மளுடைய கேரளா தான்.
ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்பயே சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கேட்குறாங்க பாருங்க. உலக அளவில் கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். ஆப்ஷன் பாருங்க, ட்விஸ்டடாக இருக்கா? ஓகே, மேபி உலக அளவில் அப்படின்னு கேட்டு பார்த்த உடனே MS சுவாமிநாதன் போட்டக்கூடாது. இந்தியாவிற்கு MS சுவாமிநாதன், உலக அளவில் நார்மன் போர்லாக். அடுத்து டெட்டிராய்டு ஆஃப் ஏசியா. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்னை ஆசியாவோடைய டெட்டிராய்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெட்டிராய்டுனா என்ன அப்படின்னா அதிகமான கார் உற்பத்திகளை பண்ணக்கூடிய ஒரு ஊர் பெயர் தான் டெட்டிராய்டு. அதனால ஆசியாவில் அதிகமாக கார் உற்பத்தி பண்ணக்கூடியது அன்றைய காலங்களில் பெரிய நகரம்னா சென்னை தான். நிறைய ஃபேக்ட்ரி தான் மூட்டாங்க, ஆனாலும் இப்பவும் பெரிய நிறைய கார் ஃபேக்டரி இருக்குது. ஓகேங்களா, அதனால ஆசியாவின் டெட்டிராய்டு சென்னை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுங்க. டான்சிட்கோ 1970 கரெக்ட். டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965 தான். டிக் கம்பெனி நான் சொன்ன 1949. ஓகே, தவறு. டான்சி 1965 தான். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் சொல்லுவாங்க. தவறாக பொருந்தியுள்ளது சி. வெள்ளினார் புரட்சி பருத்தி சொல்லிட்டேன். இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மீட் சொல்லலாம். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. சாம்பல் புரட்சி தோல் கிடையாது, உரம். ஓகேங்களா, உரம். தோல் புரட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ப்ரௌன் பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். 35 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இது வந்து இன்றைய அதாவது டெஸ்ட் நம்பர் 11க்கான வேர் டு ஸ்டடி இது கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகே, அடுத்து ஆல்ரெடி 10th டெஸ்ட் 12க்கான வேர் டு டெஸ்ட் 11க்கான வேர் டு ஸ்டடி போட்டிருந்தோம். அதை நோக்கி படிக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் கடைசி டெஸ்ட் இருக்கும். அடுத்து நம்ம ஜியோகிராஃபியில் மூவ் ஆகிடலாம். சரிங்களா, நன்றி.